முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அப்போ அண்ணா நீங்களும் சூர்யா ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. அண்ணா அண்ணா இப்போ உங்க 2 பேரும் பார்த்தா பிரசாந்த் நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. அப்ப நாங்க 2 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்குனா அவ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவன் இல்ல. ஹாய் மச்சி. ஹாய் எல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டி மச்சான் நான் முன்னமே உன் காலேஜ் கேம்பஸ் கிட்ட வந்துட்டேன். இது முன்னமே வந்துட்டியா? ஆமாடா வந்துட்டேன்னா உள்ள வர வேண்டியதுடா. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? உன் காலேஜ் வாட்ச்மேன் உள்ள விட்டு இருந்தான்னா எப்போ உள்ள வந்திருப்பேன். ஏண்டா சரியா எப்போதும் போல செவிலியர் கூச்சு வர வேண்டியதானே? டேய் உனக்கு என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி இருக்கா? சரிடா விடு. ஏண்டா பேச மாட்டேன் விடு, நான் அசால்ட்டா சொல்றேன். இதே மாதிரி நீங்க என் காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து பாருங்கடா. டேய் நாங்களாம் நினைச்சா உன் காலேஜ் கேம்பஸ்குள்ள இல்ல உன் கிளாஸ்குள்ளே வருவோம். நல்ல வாயாலே பந்தா விடுறா. நான் அது கேட்ட தாண்டி உன் காலேஜ் கேண்டீன் வரைக்கும் மாதிரி வரேன். ஆனா நீ எல்லாம் என் காலேஜ் கேட்டீன் கூட வர மாட்டடா. ஷாரு எங்களால வர முடியாதுங்கிறியா? உங்களால இல்ல உன்னால வர முடியாது. டேய் சரிடா விடுங்க, வாங்க டீ குடிக்கலாம். ஆமா அருணுங்க. டேய் அருணு உனக்கு ஆயுஸ் 100டா. இப்பதான் சூர்யா உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தான். கரெக்டா நீயும் வர பாரா. ஆயுஸ் 100 போதுமாடா? உனக்கெல்லாம் அது பத்தாதுடா. டேய் நீ வாய் முடுறா. ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சரிடா வாங்க டீ குடிக்கலாம். உள்ள போலாம்டா. டேய் மச்சான் நீங்களா உள்ள போங்க, நான் இந்த போன் கால பேசிட்டு வந்துடுறேன். சரிடா. டேய் வாங்கடா. என்ன மச்சான் லவ்வரா? டேய் நான் ஒன்னும் மாதிரி கிடையாது. சரிடா என்ஜாய் என்ஜாய். டேய் அப்பாடா. ஓ அப்பாவா? சரிடா உள்ள போடா. நாங்க உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும், நீ சீக்கிரமா வந்து சேரு. சரி நீங்க முன்னாடி போங்க. சூர்யா நீ வந்து ஆர்டர் பண்ணிக்கிறியா இல்ல நான் ஆர்டர் பண்ணி வைக்கட்டுமா? டேய் மாப்பிள அவன் என்ன டீயா குடிக்க போறான்? அவன் குடிக்கிறது கோல்ட் காஃபி. அதை எப்ப ஆர்டர் பண்ண என்ன? வா உள்ள போலாம். மச்சான் நீ ஆர்டர் பண்ணி வை, நான் வந்துடுறேன். சரிடா மச்சான் நிஜமாவே அப்பதானா? டேய் அப்பதான் நீ உள்ள போ. நீ முன்னாடி வரட்டுறத பார்த்தாலே தெரியுது அப்பாதான். டேய் போயிட்டேன்டா. அவ்வளவு க்ளோஸா? ஆமா. சரிண்ணா சூர்யாவுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற சம்மந்தம் இருக்கு. ஆனா பவித்ராவுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்குடா சம்மந்தம் இருக்கு. கனி ஏன் இப்படி பண்ண? பவி நான் என்னடி பண்றது? சீரியஸ்ல தான் அப்படி சொன்னாங்க, அதனால தாண்டி அப்படி பண்ண சொன்ன. பவி சாரிடி, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சரிடி சாரி. அப்புறம் கனி உனக்கு நிஜமாவே அவர் யாருன்னு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். இல்லடி நீ பாட்டுக்கு வந்த உடனே உண்மையா கையெல்லாம் கொடுன்னு சொன்னியா, அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுதான். எனக்குலாம் அவர் யாருன்னே தெரியாது. அந்த சீனியர் பசங்க சொன்னதுனால மட்டும்தான் அவருக்கு நான் கை கொடுத்தேன். ஓ அப்படியா? சரி. ஆமா இவ்வளவு தூரம் திருச்சி கேக்குற, அப்ப உனக்கு தெரியுமா? சாச்சா எனக்கு எப்படி தெரியும்? அதானே பார்த்தேன், நீ என்ன தவிர வேற யாருக்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவ. உனக்கா தெரிஞ்சிருக்க போது? ஆமா நான் பயப்படுவேன் தான், ஆனா ஓ அளவுக்கு இல்லடி. அதான் பார்த்தனே கொனி. சரிடி சரி கிளாஸ் போலாமா? போலாம். சரி வா. கனி ஒரு நிமிஷம். என்னடி? நான் அந்த நாய்க்கு பால் ஊத்தே மறந்துட்டேன்டி. ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் அந்த டாக்காக தான் அந்த பாலே நான் எடுத்துட்டு வந்தேன். அதை மட்டும் நான் ஊத்திட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு பவி. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இந்த புக் எடுத்துட்டு கிளாஸ்க்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். பவித்ரா கனி ப்ளீஸ் டி. சரி கொடு, ஆனா சீக்கிரம் வந்துடுறேன்னா. நீ கிளாஸ் போறதுக்குள்ள நான் பின்னாடியே வந்துருவேன். சரி கொடு. இந்தா. பொறுமையா குடி. இதுல இருக்க எல்லா பாலும் உனக்கு தான். இருப்பா உனக்கு தான் சொன்னல, இதுல இருக்க எல்லா பாலும் உனக்கு தான். பொறுமையா குடி. நாய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. நல்லா இருக்கா? சுகர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன. சுகர் கம்மியா இருக்குமா? முறையா நாய்க்கு சுகர் போட்டு பால் கொடுத்தவ இவ்வளவுதான் இருப்பா. பொறுமையா குடி, ஒன்னும் அவசரம் இல்ல. சோ கியூட். அந்த டாக விட நீ தான் செம கியூட்டா இருக்க. என்னாச்சு? நீங்க வீட்டுக்கு வரியா? ஆமா உன் அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? சிஜு உனக்கு அம்மா அப்பா இல்லையா? சரி கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். ஐ ப்ராமிஸ் டெய்லி உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வந்து தரேன். எதுக்கும் கவலைப்படாத என்ன. சரி எனக்கு இப்ப கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வாவ் சின்ன பொண்ணுடாவ ஒரு ஸ்ட்ரீட் டாக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. வெரி கியூட் கேர்ள். பரவாயில்ல, இந்த மாதிரி பொண்ணுங்களும் இந்த பூமியில இருக்கதான் செய்றாங்க. வெரி கியூட். மச்சான் உள்ள வாடா. இத வரேன்டா. அப்பா இருந்தனா சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் பவித்ரா பாக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. அமர்த்தக்கா நீங்களும் அந்த காலேஜ்ல தானே படிச்சீங்க? உங்க பேரே வந்த மாதிரி தெரியல.
ஆமா பவி அக்கா, அமிர்தாக்காவும் உங்க கூட தானே படிச்சாங்க. ஆனா நீங்க அமிர்தாக்காவை பத்தி எதுவுமே சொல்ல. அப்ப அமிர்தாக்கா உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலையா? அமிர்தா காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணா. 1 இயர்க்கு அப்புறமா? ஆமா, 1 இயர் கழிச்சு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்க்கா, எதுக்காக 1 இயர் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணீங்க? அப்ப அந்த 1 இயர் எங்க பண்ணீங்க? என்னோட சொந்த ஊரு திருவாரூர். அங்கதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல என் அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. சோ எனக்குன்னு இருந்தது என் மாமா வீடு மட்டும்தான். அவங்க வீடு இங்கதான். அதனாலதான் எங்க மாமா வீட்டுக்கு வந்து இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். ஓ, அப்பாக்கா உங்களுக்கு யாருமே இல்லையா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. எனக்கு என்னோட பையன் இருக்கான். அதை விட என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பலமே அவதான். இருந்தாலும் அமிர்தாக்கா நீங்க ரொம்ப கிரேட். ஒரு ஆளா இருந்து பையனை வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, ஒரு ஆம்பளையோட துணையே இல்லாம நீங்க ஒரு ஆள் உங்களோட பையனை வளர்த்துட்டு இருக்கீங்க. உண்மையாவே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்க்கா. என்னம்மா, ஆம்பளை துணை இருந்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்துல வாழ முடியுமா என்ன? உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இங்க எல்லாரோட நினைப்போம் பொண்ணுங்களை விட பசங்க தான் ரொம்ப வலிமையானவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே பசங்களை விட பொண்ணுங்க தான் மன ரீதியா பல மடங்கு வலிமையானவங்க. ஒரு பொண்ணு நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆமாக்கா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப வலிமையானவங்க. அந்த விதத்துல நாங்கெல்லாம் பொண்ணா பிறந்ததுக்கு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றோம்க்கா. ஆமாக்கா, ஐஷு சொல்றது கரெக்ட். எனக்கு உங்களை பார்க்கும் போதுதான் நான் ஒரு பொண்ணா பிறந்திருக்கேங்கிறத நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற பெரிய அட்வைஸ் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா நின்னு ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. எந்த இடத்துலயும் உடஞ்சு போய் விழுகாதீங்க. அப்படி விழுந்தீங்கன்னா அதுதான் உங்க பலவீனம். உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. உங்க பலவீனம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க, அதுலயே அடிப்பாங்க. சோ என்னைக்கு உங்க எதிர்கிட்ட உங்க பலவீனம் எதுங்கிறத காட்டாதீங்க. எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா ஏத்து நில்லுங்க. இங்க தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. கரெக்டுக்கா, இங்க தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. தீர்வுங்கிறது நம்ம தேடி போறது இல்லக்கா, நம்ம கையிலேயே இருக்கிறது தான். ஆமா வினோ, கரெக்டா சொன்ன. இத உன் பவியக்கா கிட்ட சொல்லு. அமிர்தா, வாய மூடுடி, நீ அப்போலேருந்தே அப்படிதான் இருக்க. அமிர்தா, சரிக்கா, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன, அப்படியே 1 இயர் ஓடுச்சு. அப்ப அரவிந்த் மாமா? அரவிந்த் எங்க கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டாரு. க்ளோஸா? ஆமா, சொல்ல போனா என் கூட க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. அவரு கனிக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்ப அக்கா நீங்க? நானும் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தானா? அப்ப அக்கா நீங்க உங்க லவ்வ சொல்லல. சரிக்கா, அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு ஒரு நாள், ஹே அமிர்தா, ஹாய்டி. வாங்க மேடம், இப்பதான் நான் கணக்கு தெரியுறேனா? ஏ, நான் உன்னை பாக்கலடி. ஆமாமா, எப்படி பாப்ப? நான் நினைப்பெல்லாம் இங்க இருந்தா தானே. அமிர்தா, சரிடி. கனி, ஹாய். ஹாய் அமிர்தா. என்ன அதிசயமா லைப்ரரிக்குலாம் வந்திருக்கீங்க? என்ன பவி, படிக்கிற பிள்ளையாட்டியா? என்னடி கலாய்க்கிறியா? இல்லடி, எப்போதும் கேண்டீன் பக்கம் தானே சுத்திட்டு இருப்ப, அதான். சும்மா இருடி. சரி, உண்மையா சொல்லு, இங்க என்ன புக் எடுக்க வந்த? அமிர்தா, இப்பதான் நீ கரெக்டா கொஸ்டின் கேட்டிருக்க. இதுல இருந்து தெரியுது நீ அப்ப கிளாஸ்க்குலாம் புக் எடுக்க வரல. ஏய், என்ன பவி சொல்லு, என்ன புக் எடுக்க வந்த? அமிர்தா, அமிர்தா நீ எத்தனை தடவை கேட்டாலும் கண்டிப்பா சொல்ல மாட்டா. சோ நானே சொல்றேன், நேத்து மேடம் ஒரு புக் படிச்சிட்டு இருந்தாங்களே, இதயத்தில் நீயே, அதுவா? அமிர்தா, எப்படி கரெக்டா சொன்ன? ஏன்னா அந்த மேடம் என் கூட சேர்ந்து உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க. ஏய், நான்லாம் ஒன்னும் படிக்கல, ஜஸ்ட் அவ படிக்கும்போது பாத்தேன் கனி, அவ்வளவுதான். பொய் சொல்லாத, படிச்சதுனால தானே கரெக்டா சொல்ற. சரி, கிளாஸ் போலாமா? ஆமா பவி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க கிளாஸ் போலாம். இல்ல மத்தா, நீங்களா போங்க. பவி, என்ன அந்த புக் படிச்சுட்டு வருவ போல? இல்லடி, புக் படிக்கிறதுக்குல ரொம்ப பசிக்குதா, கேண்டீன் போலான்னு. இந்த டைம்க்கா? ஆமா கனி, நீ வரல? இல்ல பவி, நீ போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குடி, நிறைய எழுதணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரவிந்துக்கு மேட்ச் இருக்கு. சோ அரவிந்தோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓ, இன்னைக்குதான் சீனியரோட மேட்சா? ஆமால. ஆமா, இன்னைக்குதான் மேட்ச். என்ன பவி, வீட்டுல பர்மிஷன் கேட்டியா? அதெல்லாம் கேட்டுட்டேன். கனி நீ? அதான் பவி இருக்காளே, அவ கேட்டா பார்த்ததா? அதானே பார்த்தேன், உனக்காக அவ கேட்கறதும் அவளுக்காக நீ கேட்கறதும் நல்லா சமாளிக்கிறீங்க. அமிர்தா, அது இப்போ இல்ல, அப்போல இருந்தே அப்படிதான். சரி கனி, நீ கிளாஸ் தானே வர? ஆமா அமிர்தா, கிளாஸ் தான் வரேன். பவித்ரா, நீ தனியா போயிட்டு வந்துருவல? ஏ, நம்ம கேண்டீன் தானடி, அதெல்லாம் நான் போயிட்டு வந்துருவேன். சரி ஓகே, நீ பாத்து போ. சரிடி. பவித்ரா, சீக்கிரமா வந்துறேனா? சரிடி, நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துருவேன். இன்னைக்குதான் அரவிந்தோட ஃபைனல் மேட்ச். அவர் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்காரோ தெரியல, ஆனா நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஓ காட், எப்பதான் 5 மணி ஆகுமோ தெரியல. ஹாய் பவி. ஹாய்டி. என்னமா, எத்தனை மணிக்கு கேண்டீன் சைடு வந்திருக்கீங்க? சும்மா தாண்டி, லைட்டா பசிச்சது, அதனாலதான். சரி, இந்த பீரியட் உங்களுக்கு சொட்டமுத்து தான், சீக்கிரம் போ. சொட்டமுத்தா? ஆமாண்டி, அவர் தான், சீக்கிரம் போ. சரிடி. ஐயோ, இந்த சொட்டமுத்தோட கிளாஸ்னா சரியான போர் அடிக்கும். இப்ப என்ன பண்றது? பேசாம இப்படியே கட் அடிச்சுட்டு கிரவுண்டுக்கு போயிடலாமா? இல்ல, அப்பெல்லாம் போனா கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா இப்ப அரவிந்த பாக்கணுமே. பவி, என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்ப நம்ம அந்த சொட்டமுத்து கிளாஸ்ல இருந்தா தப்பிக்கணும். நீ அரவிந்த பாக்கத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஷோ, வர அரவிந்தோட கிணக்கு பிடிச்சு சுத்திட்டு இருக்கா. அரவிந்த், ஷோ என்னமோ பண்றடா. சிவ யார பத்தி பேசிட்டு இருக்கா? உன்னை பார்க்காமல இருக்க முடியல, உன்னை பத்தி நினைக்காமல இருக்க முடியல. திருட்டு பையன் என்னமோ பண்ணிட்டான். யாரு? சீனியர் நீங்களா? ஆமா. சொல்லுங்க சீனியர்.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த அத வந்து சீனியர், நான் கேண்டீனுக்கு வந்தேன். இந்த நேரத்துலயா? ஆமா சீனியர், அது எனக்கு லைட்டா பஸ்ட் தான், அதனால தான். சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. இல்ல சீனியர், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு தேவைன்னா நானே வாங்கிப்பேன். சின்ன பவி, இதுல என்ன சிரமம் இருக்க போகுது? அதுவும் உனக்கு வாங்கி தரதுல. இல்ல சீனியர், பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் எனக்கு தேவைன்னா நானே வாங்கிப்பேன். சின்ன பவி, யாருக்கிட்டே பேசுற மாதிரி பேசுற? உனக்காக நான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன். சோ இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். இல்ல சீனியர், எனக்கு ஏதாவது வேணும்னா நானே வாங்கிப்பேன். நான் கிளம்புறேன். சிறு பவி, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீனியர், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பவி, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். சீனியர், நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா. சொல்லுங்க சீனியர். நான் உன்னை லவ் பண்றேன். லவ்வா? ஆமா. சீனியர், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? லவ் அது இதுன்னு? ஏய், நான் நிஜமா தான் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன். சீனியர், இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னத்தோட இங்க வந்து பேசாதீங்க. பவித்ரா. சீனியர் ப்ளீஸ். இங்க பார் பவி, நான் ஒரு முடிவெடுத்தனா எடுத்ததுதான். நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். என்ன சீனியர், மிரட்டுறீங்களா? அப்படியே கூட வச்சுக்கோ. சீனியர், நான் இப்போ சொல்றேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒருவேளை நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஷேர் கிட்ட, அந்த அரவிந்த் கிட்டயா? அஃப்கோர்ஸ், அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நினைச்சண்டி நீ அவன் தான் சொல்வேன்னு. ஆமா, இப்பெல்லாம் உங்க கூட தானே சுத்திட்டு இருக்கோம். என்ன, அவன் உன்னை லவ் பண்றானா இல்ல உன் ஃப்ரெண்ட லவ் பண்றானா? சீனியர், தப்பா பேசாதீங்க, அவர் எங்களோட ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? ஆனா பார்த்தா அப்படி தெரியல. உன் கூடயும் நல்லா பேசுறான், அவ கூடயும் நல்லா பேசுறான். ஆனா யாருக்கு அடி போடுறான்னு தெரியல. சீனியர், என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? இங்க பாருங்க சீனியர், இங்க அரவிந்த் சீனியர் பத்தி பேசுறதுக்கான எந்த ஒரு டாபிக்கும் கிடையாது. நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. நான் கிளம்புறேன். ஷே நில்லுடி. டீயா? என்ன பண்றீங்க நீங்க? ஷே பார்த்தா தெரியல. முதல்ல என் ஷால்ல இருந்து கை எடுங்க. கை எடுக்கணுமா? ஆமா, கை எடுங்க. முடியாதுனா? இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஹே, எல்லாம் எனக்கு தெரியும்டி. இங்க பார், நான் உன்னை லவ் பண்றேன், நீ கண்டிப்பா என்னதான் லவ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. முதல்ல என் ஷால்ல இருந்து கை எடுங்க. இங்க பார், நான் சொல்றதா உனக்கு புரியல. சின்ன அந்த அரவிந்த் மயக்கத்துல சுத்திரியா? சீ, என்ன ஜென்மம் முடியலாம்? ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாது. ஏய், இங்க பார், ஒழுங்கா என் ஷாலை விட்டுரு. விட முடியாதுனா என்ன பண்ணுவ? பொறுக்கி ஷால்ல இருந்து கையறா. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? டேய், என்னடா பண்ற? சின்னச்சலம் ஷாலோட நுனி பிடிச்சதுக்கு தாம் தும்மு குடிச்ச. இப்போ உன்னோட ஒட்டுமொத்த ஷாலி என் கையில. இப்ப என்னடி பண்ணுவ? பொறுக்கி ஷாலை குடுறா. ஓ, அழுகுறியா? அழு, நல்ல ஆளு. இங்க பாரு, இன்னும் உனக்கு என்ன பத்தி தெரியல. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னு வை, அது யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். சோ ஒழுங்கா நீ அமலுக்கு வரதுதான் உனக்கு நல்லது. எப்படி வசதி? ஷாலை குடுறா. செல்லும், இப்போ ஓகே சொல்லு. இந்த ஷாலை உன் கையில கொடுக்குறதுன்னு உனக்கு நானே போட்டே விடுறேன். சின்னச்சலம், ஓகேவா? ப்ளீஸ், ஷாலை கொடுத்துரு. அதான் சொன்னேன்லடி, ஒரே ஒரு ஓகே சொல்லு, கொடுத்துறேன். ப்ளீஸ், ஷாலை கொடு. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இங்க பார், நீ ஓகே சொல்லாம கண்டிப்பா ஷால் கிடைக்காது. உனக்கு உன் மானம் முக்கியம்னா ஒரே ஒரு ஓகே சொல்லு, கொடுத்துறேன். டேய் அரவிந்த். சிவனா? டேய் பொறுக்கி, யார்கிட்ட உன் வேலையை கட்டுற? சீனியர். சீனியர். டேய் சீனியர், முதலே சட்டையில கை இருங்க. பொறுக்கி ராஸ்கல், வெக்கமா இல்ல உனக்குலாம்? போய் பொம்பளை பிள்ளை மேல உள்ள ஷால் உருவுற. சீனியர், நான் போய் லவ் பண்றேன். டேய், லவ் பண்ணி ஏதோ பண்ணு. எதுக்காக அவ ஷால் மேல கை வச்ச? சீனியர், இது எனக்கும் அவளுக்கும் நடக்க பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க. டேய் சீனியர். பவித்ரா, சொல்லுங்க சீனியர். சிவனை நீ லவ் பண்றியா? இல்ல சீனியர். கேட்கல. நான் லவ் பண்ணல சீனியர். கேட்டுச்சா? அவ என்ன சொல்றான்னு கேட்டுச்சா? சீனியர், நான் திரும்பவும் சொல்றேன், இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. டேய் பொறுக்கி ராஸ்கல், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கா? நீ யார் முன்னாடி நிக்கிறங்க மறந்துட்டியா? சீனியர், ஷால குர்ரா. சிந்தாங்க சீனியர். சீனியர், அவனை விட்டுருங்க. பொறுக்கி. சீனியர் ப்ளீஸ். சீனியர் ப்ளீஸ், சீனியர் விட்டுருங்க சீனியர். பொறுக்கி, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேலே இவகிட்ட வச்சுக்கணும்னு நினைச்சேன் வை. கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்க பக்கமே திரும்பி பார்க்க முடியும் சீனியர். போடா. இப்ப எது கழுகுற? தேங்க்ஸ் சீனியர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரியாரு. பவித்ரா, நான் உன் கூட தானே இருக்கேன், இப்ப எதுக்காக அழுகுற? ஒண்ணும் இல்ல, அதான் நான் வந்துட்டு இல்ல, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, நான் உன் கூட தான் இருக்கேன். அப்பவும் நரேன் மாமா தான் காப்பாத்திருக்காரு. ஆமா. சரி சரி, இதெல்லாம் விடு. அந்த கனி யாரு? அதான் சொன்னல ஐஸ்வர்யா, அவ என்னோட ஃப்ரெண்டு. உனக்கு ஃப்ரெண்டு ஓகே, ஹரின் மாமாக்கு லவ்வர். லவ்வரா? ஆமா, கனி அரவிந்தோட லவ்வர். கனி தான் அரவிந்துக்கு எல்லாமே.
ஆனா அக்கா, இந்த இடத்துல நீங்க கனியக்கா ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி லவ்? எனக்கு தெரியாதுனியா. அவங்க எப்ப ப்ரப்போஸ் பண்ணாங்க, எப்ப லவ் பண்ணாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப எப்படி அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்ற? அப்புறம் ஹரின் மாமாவை நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்க. பார்த்த உடனே மாமாவை லவ்வும் பண்ணிருக்க. ஆனா ஏன் சொல்லாம இருந்த? ஆமாக்கா, ஐஸ்வர்யா கேக்குறது கரெக்ட் தானே. நீங்க தான் முதல்ல மாமாவை பாத்திருக்கீங்க, முதல்ல நீங்க தான் லவ்வும் பண்ணிருக்கீங்க. ஆனா எதுக்காக சொல்லாம இருந்தீங்க? அப்ப அக்கா, நீங்க மாமாக்காக ஒண்ணுமே பண்ணலையா? அரவிந்துக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா அவருக்கு அதுல ஒரு விஷயமாவே தெரியல. அவர் பொறுத்த வரைக்கும் பவிங்கிறவ ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அக்கா, அப்பண்ணா சூர்யா ஃபர்ஸ்ட் மீட்லயே பவித்ராவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படிதானே? ஆமா. அவன் எப்போ பவித்ராவை மொத்த முறை பார்த்தானோ அப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரிண்ணா, அப்போ அன்னைக்கு சூர்யாவை தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஆமாண்டா, காலேஜ் டேஸ்ல பவித்ராவுக்கு சூர்யானா யாருன்னு தெரியாது. சிவன் மட்டும் தான் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தான். எப்படின்னா எப்படி தெரியாம இருக்க முடியும்? அவன் பக்கத்து காலேஜ்ல தான் படிச்சான். ஆனா அவன் கண்ணிலே படாம தான் சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருந்தான். சீக்கிரட்டா? ஆமா. ஆனா ஏன் அது எனக்கு தெரியாது பிரசாந்த். அண்ணா சொல்லகில் ஷில்லுனா சூர்யா நிஜமாவே பவித்ரா லவ் பண்ணானா? பைத்தியமா லவ் பண்ணான். நான் அடிச்சேன்னு இது ஜூனியர் பையன், அவன் வேற யாரும் இல்ல, கதிரோட தம்பி. அவன் பவித்ராவோட ஷால்ல கை வச்சதுக்காக அவனை நான் அடிக்க மட்டும் தான் செஞ்சேன். ஆனா சூர்யா அடுத்த நாளே அவன் கை காலையும் முறிச்சு போட்டுட்டான். என்ன சொல்றீங்க? இந்த அளவுக்கு லவ் பண்ணாரு அவரு? ஆமா. சரிண்ணா, இதெல்லாம் விடுங்க. கனியை நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? கனி சொல்லுங்கண்ணா. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபுட்பால்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. சொல்லப்போனா காலேஜ் டேஸ்ல ஃபுட்பால் தான் என்னோட உயிரா இருந்துச்சு. தெரியும்ண்ணா. அன்னைக்கு மேட்சோட ஃபைனல் டே. Can win the World Cup for Argentina with this kick. அந்த மேட்ச்ல மட்டும் நான் வின் பண்ணியிருந்தேன்னா தமிழ்நாட்டு ரேஞ்சில் ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நான் தோத்து போயிட்டேன். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அப்பதான் இது என்ன லெட்டர்? ஹாய் ஃபுட்பால் பிளேயர், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த லெட்டர் நீ படிக்கும்போது கண்டிப்பா சோகமா தான் இருப்ப. ஆனா இன்னைக்கு நீ தோத்து போனது ஒரு மேட்ச்ல தான், லைஃப்ல இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு உன்னோட ஃபேஸ்ல இருந்த அந்த பெயின், அதை பார்த்தப்போ இந்த லெட்டர் எழுதணும்னு தோணுச்சு. இங்க பாரு, தோல்விங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிறது தான். ஆனா அந்த தோல்வி உன்னோட டேலண்டையோ இல்ல ட்ரீமையோ முடிவு பண்ணாது. நீ ஒரு ரியல் பிளேயர். சோ வீழ்ச்சிங்கிறது உன்ன மாதிரி ரியல் பிளேயர் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த வீழ்ச்சில இருந்து எவன் ஒருத்தன் திரும்ப எழுந்து நிக்கிறானோ அவன் தான் அடுத்த நாள் பெஸ்ட் பிளேயருங்கிற அவார்டை வாங்குறான். சோ ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், டோன்ட் கிவ் அப். என்னைக்கும் நீ உன் மேல வச்சிருக்க ஹோப்பை மட்டும் விட்டுறாத. கண்டிப்பா ஒரு நாள் இந்த கிரௌடு மொத்தமும் உன்னோட பேர் மட்டும் சத்தமா கட்டும். அந்த நாள் வரைக்கும் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஏன்னா உன்னை நீ நம்புறதுக்கு முன்னாடியே தூரத்துல இருந்து உன்னை நம்புறதுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு. ஃப்ரம் சம்மோன். ஃப்ரம் சம்மோன் ஷாரு. எனக்காக லெட்டர் எழுதுற அளவுக்கு ஷாரா இருப்பா. ஃப்ரம் சம்மோன். ஷிதனா. ஹாய் ஃபுட்பால் பாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு பாக்குறியா? எஸ்டர்டே நீ உடஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது கண்டிப்பா மேட்ச்க்கு வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சு பிளே பண்ணிட்டு இருந்தியா, அதை பார்த்ததும் எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. அதை விட இந்த ஆளுக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சுன்னு கூட நினைச்சேன். நேத்து தோத்து போனதுக்காக ஏதோ உலகமே முடிஞ்ச மாதிரி ஃபேஸ் வச்சிட்டு இருந்த. இன்னைக்கு அதே கிரவுண்ட்ல ஜாலியா சிரிச்சுட்டே பிளே பண்ணிட்டு இருந்த. வெரி குட் பாய். இப்படிதான் இருக்கணும். வின் பண்ணனா செலிப்ரேட் பண்ணு, தோத்து பண்ணனா லேர்ன் பண்ணு. அதை விட்டுட்டு சைலண்டாவோ இல்ல சோகமாவோ உட்காராத. அது உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல தெரியுமா? நீ சிரிக்கும் போதுதான் ரொம்ப அழகா இருக்க. அதனால எப்போதும் சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணிட்டே கேம் பிளே பண்ணு, சரியா? உன்னோட அடுத்த வெற்றிக்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க சம்மோன். ஷார் டைவர், ஐ பிலீவ் இன் யூ. சம்மோன் சொல்லி ஷாருன்னு கண்டுபிடிக்க விட மாட்டேங்கிறா. கண்டுபிடிக்கிறேன். சின்ன மாப்பிள்ள தனியா சிரிச்சிட்டு இருக்கா. வாமிச்சான் எப்போ வந்த? நான் வந்ததுல இருக்கட்டும், நீ என்ன தனியா சிரிச்சிட்டு இருந்திய? ஒண்ணும் இல்லடா. சின்னடா மாப்பிள்ள சிரிச்சிட்டே இருக்கா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமா இருக்குடா. வாகர அதுல சிரிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. எப்படிதான் இப்பெல்லாம் சிரிச்சிட்டே இருக்கே தெரியல. டேய் நகுரா, டேய் என்னடா இது? சாக்லேட், ரோஸ், கச்சிஃப், அப்புறம் ஃபுட்பால் கீ செயின், அதோட லெட்டர். சின்ன மாப்பிள்ள இதெல்லாம் அதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல. டேய் சத்தியமா தெரியலடா. ஓ அப்ப சார் இதை பத்தி பல பல காமிச்சிட்டு இருக்கீங்களா? டேய் என்னடா வெக்கலாம் பாரு கதிரு. சரிடா, நிஜமாவே இது யாருன்னு தெரியலையா? இல்லடா தெரியல. சரிடா, எப்படி கண்டுபிடிப்பா? அதுவும் தெரியலடா. டேய் என்ன கடைசி வரைக்கும் இதே பார்த்து பல காமிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? டேய் என்னடா என்னடா எது கேட்டாலும் தெரியலன்ட்டு. சரிடா, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கேட்டா? டே கதிரு சொல்றா. ஆமா, இது மாதிரி எத்தனை வந்துச்சு? எது மாதிரிடா? அதான் இப்ப பல்ல காமிச்சிட்டு இருக்கிய. ஓ லெட்டரா? ஆமாண்டா 2டா. சரி, அப்ப இன்னும் 2 வாட்டும் கண்டுபிடிக்கலாம். அது எல்லாமே பண்ணது நான் தான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா இனியா, அரவிந்த் கிட்ட டைரக்டா இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதனால்தான் லெட்டரா. ஆனா பவி, நீ அரவிந்த் மாமாக்கா இவ்வளவு பண்ணிருக்க. ஆனா மாமா அவர் கனியதான் லவ் பண்ணாரு. அரவிந்த், என்னைக்குமே நீ உடஞ்சே போக கூடாது. நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா உன்னை உடஞ்சு போக விடவே மாட்டேன். எப்போதுமே என்னோட அரவிந்த் சிரிச்சுட்டே தான் இருக்கணும். கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும். அவனை அவனை
ரசித்து கிடந்த விழிகள் வேறாரையும் பார்க்காதே ஏய் அவனை அவள் அரவிந்த் ஒரு நிமிஷம். சொல்லு கனி. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அரவிந்த். சொல்லு கனி. கனி என்ன பண்ணிட்டு இருக்கா? அரவிந்த் ஐ லவ் யூ. வாட்? ஐ லவ் யூ அரவிந்த். நான் உங்களை லவ் பண்றேன். கனி என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? அரவிந்த் நான் சீரியஸாவே சொல்றேன். ஐ லவ் யூ. கனி முதல்ல நீ எழுந்திரி. அரவிந்த். எழுந்திரின்னு சொன்னேன். என்ன கனி என்னதெல்லாம்? அரவிந்த் நான் சீரியஸாவே உங்களை லவ் பண்றேன். கனி. அரவிந்த் ப்ளீஸ். வெளியே விடு. அரவிந்த் ஒரு நிமிஷம். அரவிந்த். என்ன? இந்தாங்க அரவிந்த், இதை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. நாளைக்கு வந்து உங்க முடிவை சொன்னா போதும். இது என்ன லெட்டர்? இந்தாங்க அரவிந்த். இது என்ன லெட்டர்? ஒருவேளை அந்த லெட்டர் இருக்காது. இது அப்புறமா என்னன்னு படிச்சுக்கலாம்.